சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தில் விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கும் விவகாரம், ஊராட்சிகளை நகராட்சிகளுடன் இணைப்பது, பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்டும் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு அமைச்சர்கள் அளித்த பதில்கள் மற்றும் வாக்குறுதிகள் குறித்து இப்போது பார்க்கலாம். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். நம்முடைய கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்துகின்ற சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய அமைச்சர் என்ற முறையில் அவருக்கு ஒரு விரிவான பதிலை இங்கே அளிக்க விரும்புகின்றேன். தமிழ்நாட்டு மகளிருடைய உழைப்பை அங்கீகரிக்கின்ற வகையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை அறிவித்தார்கள். இதற்கென்று சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் 1,63,57,195 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. 1,63,57,195 அப்ளிகேஷன்ஸ் பெறப்பட்டன. அவற்றை ஆய்வு செய்ததன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 70% விண்ணப்பங்கள் 70%, அதாவது 1,06,52,198 விண்ணப்பங்கள் முதற்கட்டமாக ஏற்கப்பட்டன. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 2023ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் செப்டம்பர் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்திலேயே இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை துவக்கி வைத்தார்கள். மேலும் முதன்முறை விண்ணப்பித்த பொழுது நிராகரிக்கப்பட்ட மகளிர் மேல்முறையீடு செய்யவும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கூடுதலாக சுமார் 9 லட்சம் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன. கடந்த டிசம்பர் மாதம், அதாவது சென்ற மாதம் 15ஆம் தேதி மாதம் 1,14,65,525 மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது. தற்போது இத்திட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ அவ்வளவு பேருக்கும் எவரும் விடுபடாமல் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்பதை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காந்திராஜன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு ஒய் பிரகாஷ், மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். 2030ஆம் ஆண்டு 130 MLD தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த திட்டம். ஆனால் இப்போதே அந்த 130 MLDக்கு மேலாக கொடுத்தும் கூட பல கிராமங்களுக்கு குடிநீர் பற்றாக்குறையாக இருக்கிற காரணத்தால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி சென்றிருந்த போது அங்கே இருக்கிற பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று மீண்டும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 2வது திட்டத்தை கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் செலவில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். விரிவான திட்ட அறிக்கையெல்லாம் தயாரிக்கப்பட்டு விட்டது. நிதிக்காக ஜைகா நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்த போது ஜூன் மாதம் அந்த நிதியை தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ஜூன் மாத நிதி வந்தவுடன் உடனடியாக அந்த திட்டம் துவக்கப்படுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. இப்போது வருகிற இந்த குடிநீர் திட்டம் என்பது ஒகேனக்கலிலிருந்து சோர்ஸ், அந்த இடத்திலிருந்து தண்ணீர் எடுக்கிற இடத்திலிருந்து ஒசூர் செல்கிற போது கிட்டத்தட்ட 60 அடி மேலே உயரமான பகுதி என்ற காரணத்தால் பல இடங்களிலே புதிய நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டு பம்பிங் ஸ்டேஷன் அமைக்கப்பட்டு தண்ணீர் சரியாக செல்கிற வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொல்வதை ஒசூர் நகரம் முழுவதும் இப்போது 2011 மக்கள் தொகை கணக்கின்படி ஒசூர் மாநகராட்சியினுடைய மக்கள் தொகை 2,45,354. தற்போது மக்கள் தொகை 3,79,720. ஒசூர் மாநகராட்சியிலே 45 வார்டுகள் உள்ளன. 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இப்போது தரப்பட்டிருக்கிற குடிநீரின் அளவு அங்கு ஆழ்குழாய் கிணறு அமைக்கப்பட்டு 13 மில்லியன் லிட்டர் எடுக்கப்பட்டு வருகிறது. மாணவருடைய ஒரு நாள் தேவை என்பது 35 MLD தேவை. அதற்காக தான் புதிய திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே விரைவில் அந்த திட்டம் துவங்கப்பட்டு முழுமையாக ஒசூர் மாநகராட்சி முழுவதுமாக குடிநீர் தங்குதடையின்றி வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். பதில். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் சங்கரம்பாடி கிராமம் அருகே பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணி தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகள் மற்றும் நிதி நிலைமைக்கேற்ப முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் முனிரத்னம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோளிங்கர் தொகுதி உட்பட்ட காவிரிப்பாக்கம் தெற்கு ஒன்றியம் சக்கரம்பாடி பாலாற்றில் குறுக்கே தடுப்பணை செக் டேம் கட்டித்தந்தால் அங்கு 1600 ஏக்கர் நிலப்பரப்பு உள்ளது. சுமார் 14,000 விவசாயிகள் பயன்பெறுவார்கள். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கோரிய ரயில்வே மேம்பாலம்
கொடுமுடி மற்றும் புகழூர் ரயில்வே நிலையங்களுக்கு இடையே கடவு எண் 32 ஆகும். பொதுவாக ரயில்வே மேம்பாலம் அமைக்க கடவு வாகனங்களுடைய அளவு, அதாவது டிவிசி ட்ரெயின் வெஹிக்கிள் யூனிட் 1 லட்சத்துக்கு மேலே இருக்கணும். அது சம்பந்தப்பட்ட 32 ரயில்வே கேட்டில் தற்போது வாகனத்தினுடைய செறிவு என்பது 1,22,130 உள்ளது. ஆனால் இந்த ஆண்டு 2023-24 சேர்க்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதற்காக 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்காக நிர்வாக அனுமதி பரிசீலனை உள்ளது. பொதுவாக இது போன்ற ரயில்வே பாலம் கட்டுகிற பொழுது 50% ஒன்றிய அரசாங்கத்தினோட நிதியில் இருந்தும் 50% மாநில நிதியிலிருந்து கட்டப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு இந்த திட்ட அறிக்கை வந்தவுடனே அதற்கு வேண்டிய முயற்சிகள் எடுக்கப்படும். முடிவடைந்தவுடன் இன்று பரபரப்புடன் தொடங்கிய நேரமில்லா நேரத்தில் 3 சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டன. முதலில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற விவகாரத்தின் மீதான விவாதத்தில் அனல் பறந்தது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் குற்றச்சாட்டு, கூச்சல், குழப்பம், அமளி மற்றும் வெளிநடப்பு, பின்னர் முதலமைச்சரின் பதில் ஆகியவற்றை இப்போது பார்ப்போம். பதில் சொல் யார் அந்த சார், பதில் சொல் பதில் சொல் யார் அந்த சார், ஸ்டாலின் அரசே ஸ்டாலின் அரசே யார் அந்த சார், பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் யார் அந்த சார், யார் அந்த சார், நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் யார் அந்த சார், யார் அந்த ஸ்டார், ஸ்டாலின் அரசே திமுக அரசே நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் வெட்கக்கேடு வெட்கக்கேடு பல்கலைக்கழக வளாகத்திலேயே மாணவிக்கு பாதுகாப்பில்லை 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 மாணவிக்கு பாதுகாப்பில்லை. குற்றம் நடந்த பிறகு ஒருவேளை குற்றவாளியை உடனடியாக கைது செய்யாமல் விட்டிருந்தா அல்லது குற்றவாளியை காப்பாற்ற முடிவு செஞ்சிருந்தாலோ அரசை நீங்கள் குறை சொல்லலாம். ஆனால் சில மணி நேரத்துக்குள்ள குற்றவாளியை கைது செஞ்ச பிறகும் குற்றம் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை எல்லாம் திரட்டின பிறகும் அரசை குறை சொல்றது அரசியல் ஆதாயத்துக்கான தவிர உண்மையான அக்கறையோடு செயல்படுவதில்லை என்பதை இந்த மாமன்றத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 24/12/2024 அன்று பிற்பகல் சென்னை மாணவி ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. உடனடியாக தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டுச்சு. மறுநாள் காலையிலே இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளி ஞானசேகரன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். இது காவல்துறை எடுத்த துரிதமான சரியான நடவடிக்கை. இருந்தாலும் எதிர்க்கட்சி என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க? முதல் தகவல் அறிக்கை கசிந்தது தொடர்பாக பேசுறாங்க. அதுக்கு காரணம் யாரு? ஒன்றிய அரசின் கீழ் செயல்படுகிற என்ஐசி, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், தேசிய தகவல் மையம். அது நம்ம காவல்துறையால் உடனடியாக சுட்டிக்காட்டப்பட்டு அதற்கு பின்னால் அந்த தொழில்நுட்ப கோளாறும் சரி செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக அந்த அமைப்பும் நிறுவனமும் விளக்கம் கொடுத்து கடிதமும் எழுதியிருக்கிறாங்க. என்எஸ்சியிலிருந்து கடிதமும் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து பாதுகாப்பு இல்லை, கேமரா இல்லை, 19 ரூபா சொல்ற குற்றச்சாட்டும் உண்மை இல்லை. சம்பவம் நடந்த வளாகத்தில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் உதவியோடு தான் குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். மூன்றாவது குற்றச்சாட்டு, முதல் தகவல் அறிக்கை வெளியானதை வச்சுட்டு யார் அந்த சார் அப்படின்னு கேட்குறீங்க. மாண்புமிகு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நியமிக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு தான் இப்போ இந்த புகாரை விசாரிக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட குற்றவாளி குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த புலன் விசாரணையில் வேற யாராவது குற்றவாளி இருக்காங்களான்னு தெரிய வந்தா, அது யாரா இருந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் சொல்றேன், அது யாரா இருந்தாலும் சரி,
அவங்க மேல தயவு தாட்சணமே இல்லாம காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இதை இந்த அவைக்கு 100% உறுதியோடு நான் சொல்லிக் கொள்கிறேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அது மட்டுமல்ல, இன்னும் முக்கியமானது, இந்த வழக்கில் விரைந்து விசாரணை மேற்கொண்டு 60 நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படும். அதோட சிறப்பு நீதிமன்றம் மூலம் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் என்பதை நோக்கி நான் மீண்டும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எதிர்க்கட்சிகளை கேட்க வரும்போது, யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க. உண்மையாக உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருந்தா உயர்நீதிமன்ற உத்தரப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு கட்டுக்கொண்டு கொடுங்க, அதை சொல்லுங்க. ஆதாரம் இருந்தா அதை யார் தடுக்க போறா? அதை விட்டுட்டு ஒரு மானை சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் வீண் விளம்பரத்துக்காக, குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயலை மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். இந்த அரசை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கும். இந்த ஒரு சம்பவத்தை வச்சு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் இருக்கிறது போல ஒரு சதி தோற்றத்தை உருவாக்க பல முயற்சி செய்யறாங்க. நான் நிச்சயமா சொல்றேன், இது மக்கள் மத்தியில் நிச்சயமா ஈடுபடாது. வெளிநடப்பு, அமளி, பரபரப்புகளை தொடர்ந்து 2 முக்கிய பிரச்சனைகள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. முதலில் HMPV வைரஸ் பாதிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதுகுறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் அளித்த பதில்கள் பற்றியும் இப்போது பார்ப்போம். ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் என்று சொல்லப்படுகிற இந்த HMPV என்பது இன்றைக்கு சீனாவில் பரவி இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் கூட இது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கண்டறியப்பட்ட ஒரு வைரஸ் ஆகும். குறிப்பாக 2001ஆம் ஆண்டிலேயே இந்த வைரஸ் தொற்று என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த வைரஸை பொறுத்தவரை குளிர்காலம் மற்றும் இளவேனில் காலங்களில் இந்த நோய் பரவக்கூடும் என்பது ஏற்கனவே அனைவரும் அறிந்திருக்கிற ஒன்று. இந்த நோய்க்கான அறிகுறிகள் என்பது சளி, இருமல், காய்ச்சல் மற்றும் சுவாச பாதிப்புகள் என்பதும் இப்போது நம்முடைய மன்ற உறுப்பினர்களும் சொல்லி இருக்கிறார்கள். அனைத்து ஊடகங்களிலும் இந்த செய்தி பரவி வருகிறது. சுவாச நோய் பாதிப்புக்கு எடுத்துக்கொள்ளும் நாட்கள் என்பது 3 முதல் 6 நாட்கள் வரை இந்த பாதிப்பு என்பது இருந்து வருகிறது. மரியாதைக்குரிய திரு விஜயபாஸ்கர் அவர்கள் சொன்னதைப் போல இது பெரிய அளவில் ஏற்கனவே இணை நோய்கள், பல்வேறு நோய் பாதிப்பு உள்ளவர்களுக்கு இந்த வைரஸ் பாதிக்குமேனால் அது ஓரளவுக்கு தீவிரத்தன்மை அடைந்து நுரையீரல் பாதிக்கக்கூடிய அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்துமே தவிர பெரிய அளவில் இதனால் பதட்டப்பட வேண்டிய அந்த அவசியம் என்பது இல்லை. இந்தியாவை பொறுத்தவரை இன்றைக்கு கடந்த 2024லேயே 714 பேர்களுக்கு இது சம்பந்தமான பரிசோதனைகள் செய்ததில் பலருக்கு நோய் பாதிப்புகள் இருந்தது என்பது கடந்த ஆண்டே கூட கண்டறியப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் கூட சென்னையில் ஒன்றுமாக, சேலத்தில் ஒன்றுமாக கூட இந்த நோய் பாதிப்புகள் கண்டறியப்பட்டு அவர்கள் கண்காணிப்பில் இருக்கிறார்கள். எல்லோரும் அந்த இருவருமே நலமுடன் இருக்கிறார்கள். சுவாச நோய் தொற்றுகள் தானாகவே குணமடையும் என்கின்ற வகையில்தான் மருத்துவ வல்லுநர்கள் இதற்கான எந்த சிறப்பு சிகிச்சைகளும் தேவையில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட இந்த வைரஸை பொறுத்தவரை எதிர்ப்பு மருந்துகள், ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் மற்றும் இதற்கான தடுப்பூசிகள் எதுவும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. எனவே அந்த வகையில் இந்த வைரஸை பொறுத்தவரை ஒரு வீரியத்தன்மை உள்ள வைரஸ் அல்ல. இதற்கென்று பிரத்யேக மருந்துகளும் இல்லை, பிரத்யேக சிகிச்சையும் இல்லை. இதற்கான ஒரே ஒரு அறிவுறுத்தல், ஒரு 3 முதல் 5 நாட்கள் 6 நாட்கள் சும்மா இருந்தாலே போய்விடும் என்பதுதான். இதிலே அதாவது இதற்காக போய் நாம் எல்லா இடத்திலும் போய் ஆய்வு செய்து கொள்ள வேண்டிய, பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அந்த அவசியமும் கூட இல்லை. இந்த நோய் பாதிப்பு இருப்பவர்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு பரிசோதனைக்கு செல்லுகிற போது நிச்சயம் HMPV கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, தானாகவே போய்விடும். எனவே இது பெரிய அளவில் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது குறித்து பதட்டம் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. இனிமேல் இந்த மாதிரியான நோய் பாதிப்புகள், குறிப்பாக சளி, இருமல், காய்ச்சல் போன்ற அந்த பாதிப்புகள் உள்ளவர்கள்
பொது இடங்களுக்கு போகும்போது முகக்கவசம் அணிந்து செல்வது என்பது அவசியம். அதேபோல் கைகளை கழுவிக்கொள்வது, சானிடைஸ் செய்து கொள்வது என்பது இந்த நோய் பாதிப்புகள் இருப்பவர்கள் செய்து கொள்வது நல்லது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது போதும் என்று நான் நினைக்கிறேன். இதனால் நாம் பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டியதில்லை. தொடர்ந்து வரும் வைரஸ்களைப் போலவே இதுவும் ஒன்றுதான், சாதாரண ஒன்றுதான். இதில் எந்த விதமான வீரியத்தன்மையும் இல்லை என்பதை தங்களின் வாயிலாக கவன ஈர்ப்பு தீர்மானம் தந்திருக்கிற மன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மதுரை மேலூர் அருகே அரிட்டாபட்டி பகுதியிலே இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அங்கே அமைப்பதற்கு ஒன்றிய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்ட அந்த காலகட்டத்தில் அந்த சுரங்கத்தை எந்த ஒரு காலகட்டத்திலும் நிச்சயமாக அங்கே அமைப்பதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னவர்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக இங்கே வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அமைக்க மாட்டோம் என்று சொன்னது மாத்திரமல்ல, தான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த வரையில் அங்கே அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை வர விடமாட்டோம் என்று நெஞ்சுரத்தோடு இந்த அவையிலே அறிவித்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அறிவித்ததோடு மாத்திரமல்லாமல் இங்கே உறுப்பினர்களெல்லாம் சுட்டிக்காட்டியதைப் போல அனைவருடைய ஒத்துழைப்போடு ஏக மனதாக இந்த சட்டமன்றத்திலேயே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசினுடைய ஒப்புதலுக்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார் என்பதை நான் இங்கே உங்களிடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். I am not yielding. I am just coming to the point. Please listen to me. Please உட்காருங்க. நான் சொல்றது கேளுங்க, தெளிவா கேட்கிறேன். ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் ஒரு மாநில அரசினுடைய ஒப்புதலை பெற்று மாநில அரசாங்கம் தான் இத்தகைய சில குறிப்பிட்ட கனிம வளங்களை ஏலம் விடலாம் என்கின்ற முறையை மாற்றி இவற்றையெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் என்கின்ற அந்த வட்டத்துக்குள்ளே அடைத்து அதை ஏலம் விடக்கூடிய அந்த முறையை மத்திய அரசு தன்னுடைய கையிலே எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த சட்டம் அங்கே கொண்டு வருகிற போது அதை ஆதரித்து நீங்கள் ஆதரித்து உங்களுடைய மாநிலங்களவை உறுப்பினரை ஆதரித்த அந்த காரணம்தான் இந்த அந்த முதல் காரணத்தை நீங்கள் ஆரம்பித்தீர்கள். அதற்கு பிறகு இருக்கு சார், நான் முடிக்கிறேங்க. இல்ல நீங்க நான் முடிக்கிறேன். நான் ஐ அம் நாட் ஈல்டிங். பதில் சொல்லவே இல்ல நான் இத கூட இல்லங்க. மாண்புமிகு அமைச்சர் நீங்க பேசுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்கள் இந்த காரணம் எங்கே இருந்து துவங்கி இருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமையும் அவசியம் என்று நான் கருதுகிறேன். எனவே நீங்கள் அப்போது ஆதரித்ததற்கு பிறகு ஒன்றிய அரசு இந்த ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் என்று அதை கொண்டு வந்து இதை ஏலம் விடுவதற்கு அவர்கள் முயற்சித்த போது அப்போதே அதை ஒத்துக்கொள்ளாமல் அதை எதிர்த்த அரசு தமிழ்நாடு அரசு கனிம வளத்துறை அன்றைக்கே அதை எதிர்த்திருக்கிறது. அதற்கு பின்னாலும் கூட அவர்கள் ஏலத்தை விட்டு ஏல நடைமுறைகளை அவர்கள் ஆரம்பித்து எதிர்ப்பை மீறி அவர்கள் ஆரம்பித்து ஏலதாரர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் இந்துஸ்தான் ஜிங்க்ஸ் என்கின்ற அந்த கம்பெனிக்கு ஏலம் கொடுக்கிற போதும் அந்த ஏலத்தை அவர்கள் கொடுத்த போதும் அதை எதிர்த்த அரசு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு. எனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு எல்லா வகையிலும் எல்லா முறைகளிலும் அதை நாங்கள் எதிர்த்து வந்திருக்கிறோம் என்பதிலும் எந்த விதத்திலும் ஒரு மாற்று கருத்தை உங்களால் சொல்ல முடியாது என்பதை நான் திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். பின்னர் அதிமுக உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து சபாநாயகரின் அறிவிப்பு, அதிமுக உறுப்பினர்கள் இரண்டாவது முறையாக வெளிநடப்பு, அமளி துமளி அமைதியுடன் இன்றைய கூட்டத்தொடர் நிறைவடைந்தது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பதிலளிக்கிறதை சொல்வது இந்த சம்பவத்தை முழுக்க விட்டுவிட்டு அந்த ஆணையாளர் ஏன் அப்படி ஆரம்ப கட்ட விசாரணையை சொன்னார், அமைச்சர்கள் ஒருவருக்கு பின் ஒருவராக பதற்றத்தோடு ஏன் சொன்னார்கள், இவ்வளவு சொன்னதற்கு பிறகு முதலமைச்சர் காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் ஏன் வாய் திறக்கவில்லை, இந்த கேள்வியெல்லாம் தொடர்ந்து நாங்கள் கேள்வி கேட்கிற போது முதலமைச்சர் அவர்கள் பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை அவர்கள் எங்களிடத்திலே கருத்துக்களை சொல்லுகிற போது பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்திற்கு உடனடியாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று பரிந்துரை செய்தது அன்றைய முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஆகவே அந்த உண்மை தகவல்கள் எல்லாம் மறைத்துவிட்டு இந்த சம்பவத்தை நியாயப்படுத்துவதை போல ஒரு முதல்வரிடத்திலே கவனத்திலே கொண்டு சென்றால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் என்கிற அடிப்படையிலே தான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஆனால்
அவர் பொள்ளாச்சி சம்பவத்தை மேற்கோள் காட்டுவது இந்த சம்பவத்தை நியாயப்படுத்துவதை போலதான் அமைந்திருக்கிறதை தவிர, ஆகவே அது குறித்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை. பொய் தகவல்களை தெரிவிக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் பொய் தகவல்களை, உண்மைக்கு மாறான தகவல்களை அவையிலே பதிவு செய்யக்கூடாது என்பதற்காக நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்தோம். ஒன்றை மட்டும் ஆளுநருடைய பதிவுக்கு நான் விடையாக சொல்கின்றேன். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் டிடியை அவர்களோடு அந்த பொதிகை தொலைக்காட்சியை கொண்டு வந்து ஏதாவது இங்கு தொலைக்காட்சியிலே படம் பிடித்து அதை வெட்டி ஒட்டி ஏதாவது செய்யலாம் என்று நினைத்து வந்ததை இந்த அரசு கண்டுபிடித்து அவரால் கொடுக்கப்பட்ட நெருக்கடியிலிருந்து இந்த அரசை, இந்த பேரவையை மீட்டது மாண்புமிகு முதலமைச்சருடைய நிர்வாகம்தான். அதை கண்டுபிடித்து அதை நிவர்த்தி செய்திருக்கின்றது. இல்லை என்றால் டிடி அந்த பொதிகை தொலைக்காட்சி இங்கு உள்ளே இருந்திருந்தால் இவ்வாறு நடந்திருக்கும். அது நடக்க முடியவில்லையே என்ற காரணத்தினால்தான் நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இப்படிப்பட்ட பதிவுகளை போட்டு தமிழக மக்களையும், தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களையும் இது அவமானப்படுத்துகின்ற ஒரு செயலாக செய்வது வன்மையாக இந்த பேரவை கண்டிக்கிறது. நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இப்படிப்பட்ட நிலைப்பாடை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 176(1) அமைச்சரவை எழுதி கொடுக்கின்ற தீர்மானத்தை வாசிப்பது மட்டும்தான் அவருடைய ஜனநாயக கடமை. அவர் இது தேசிய கீதம் முதலில் பாடுங்கள் என்று கோரிக்கை வைப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை. அதாவது ஆளுநர் அவர்கள் சட்டப்படி நடவடிக்கை நடக்க வேண்டுமே தவிர கோரிக்கை வைத்து எங்களுக்கு இது தாருங்கள் என்று கேட்பது முறை அல்ல. கோரிக்கை வைப்பது சாதாரண மக்கள் எங்களுக்கு 1000 ரூபாய் வேணும் கோரிக்கை வைக்கலாம். நம்முடைய மாண்புமிகு கலைஞர் வீடு கட்டும் திட்டம் கோரிக்கை வைக்கலாம். ஒரு சட்டம் சார்ந்த, அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த பேரவை விதிப்படி நடப்பதில் இவ்வாறு செயல்படக்கூடாது என்பதை நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி, நம்முடைய 6/1/2025 நாளன்று பேரவையில் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தனக்கு பணிக்கப்பட்டுள்ள கடமையை ஆற்ற மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சில உறுப்பினர்கள் பேரவை விதிகளுக்கு மாறாக பதாதைகளை தாங்கி ஆளுநரை உரையாற்ற விடாமல் இடைமறித்தும் கூச்சலிட்டும் திட்டமிட்டு குழப்பம் விளைவித்துக் கொண்டிருந்தனர். பேரவை விதி 17 கீழ் ஆளுநர் உரைக்கு முன்னர் இடையூறு செய்யக்கூடாது என இருந்தாலும் ஜனநாயக முறைப்படி அமைதியான முறையில் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கலாம். ஆனால் விதிகளின்படியும் மரபுகளின்படியும் அன்றி நடந்தவற்றை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த 2023 அன்று ஜனவரி திங்கள் 9ஆம் நாள் இங்கே மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் உரையாற்றும் முன்னிலையில் ஜனநாயக முறைப்படி மரபையொட்டி எதிர்க்கட்சிகள் நடந்து கொண்ட முறையை சுட்டிக்காட்டி அது தவிர்க்கப்பட வேண்டும், அவர் உரையாற்ற வருகையில் இடையூறு செய்யக்கூடாது என தீர்ப்பளித்திருந்தேன். கடந்த 6ஆம் தேதியும் ஆளுநர் அவர்கள் உரையாற்றுகையில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த மாண்புமிகு உறுப்பினர்கள் இங்கே நடந்து கொண்ட விதத்தை நீங்கள் அனைவரும் அறிந்துள்ளீர்கள். இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அன்றே தெரிவித்திருந்தேன். இச்சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவை உரிமை மீறிய செயல் என்றும் என்னிடத்திலே காலையில் இருந்து பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்களும் வலியுறுத்தியுள்ளார்கள். ஜனநாயகம் செத்து போச்சு, சட்டமன்றத்தில் ஜனநாயகம் செத்து போச்சு. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டும். சபையை நடத்தி எதிர்கட்சிக்கு ஒரு நீதியா, எதிர்கட்சிக்கு ஒரு நீதியா,